வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. 2025ஆம் ஆண்டிற்கான குரூப் 2 ஏ டிஎன்பிஎஸ்சியோட மிக முக்கியமான கடைசி நோட்டிபிகேஷன் இந்த மாதம் ஜூலை வரப்போகுது. இதுக்கான எக்ஸாம் செப்டம்பர்ல நடக்க போகுது. இந்த குரூப் 2 ஏக்கான ஒரே ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முதல் நிலை தேர்வு. அந்த தேர்வுக்கு எப்படி தயாராகிறது, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, அந்த தேர்வுல நாம பாஸ் பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் புத்தகங்கள்லாம் தேவை அப்படிங்கிறத பத்தியும், கடைசியா நம்மளுடைய இலக்கு 160 உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கிற மாதிரி இலக்குகள் எப்போ உயர்வா தான் இருக்கணும். அதிகமான டார்கெட் வச்சு நம்ம படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். அப்பதான் நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் போக முடியும். அந்த டார்கெட்டை எப்படி ரீச் பண்றது, இது எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். குரூப் 2 ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க கட்டாயமா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த கிளாஸஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிற ஜிஎஸ்க்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பற்றி சொல்லிட்டு போகலாம். நாம் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்லாம் இதெல்லாம் தவிர்த்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஜிஎஸ் மட்டும், எது எனக்கு வருமோ, எது நான் நடத்தினா உங்களுக்கு புரியுமோ, எது நான் நடத்தினா எக்ஸாமுக்கு வருமோ அந்த சப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ்டாக நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். அதனால தான் ஜிஎஸ் மட்டும் நான் எடுக்கிறேன். ஜிஎஸ்க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச்சு உயிரியல், அதாவது பயாலஜி இல்லாமல் மற்ற எல்லா ஜிஎஸ் பார்ட்டும் நம்ம எடுக்கிறோம். இது டிஎன்பிசி குரூப் 1, 2, 2A, 4, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ்னு எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பைலிங்குலா ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸா இருக்க போது. லைவ் கிடையாது. ரெக்கார்டட்னா இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க, இவங்க எல்லாருக்கும் டைமிங் ரொம்ப ரொம்ப ஒரு கன்ஜஸ்டடாக இருக்கும். மார்னிங் படிக்கலாம், ஏர்லி மார்னிங்ல, இல்லை ஈவினிங் படிக்கலாம், நைட்டில் படிக்கலாம், அவங்களுக்கு டைமிங்கே இருக்காது. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த கோர்ஸை நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம், ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸாக. அதனால் நீங்கள் எப்போ வேணாலும், எத்தனை முறை வேணாலும் அந்த வேலிடிட்டி பீரியடுக்குள்ளார பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃப் நம்ம மொபைல் ஆப்பில் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பட் நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணுறது, ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்க முடியாது, பிரிண்ட் எடுக்க முடியாது, ப்ரைவசி பாலிசினால. இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் இந்த ஜிஎஸ் கோர்ஸுக்கான ஃபீஸ் இது. தனித்தனியாக நீங்கள் சப்ஜெக்ட்ஸாக நீங்கள் வாங்கணும், கான்ஸ்டியூஷன், ஐஎன்எம், எக்கனாமி இதெல்லாம் வாங்கணும்னா தனித்தனியாக இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஜூலை 31 முடிஞ்சிடும். அடுத்ததாக ஆகஸ்ட் 1 இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த ஃபீஸாகவும் இது இந்த ஃபீஸாகவும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி தேவைப்படுறவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் பார்த்துக்கோங்க. இது நம்ம மொபைல் ஆப்பில் மட்டும்தான் கிளாஸஸ் எடுக்கிறோம். எக்ஸாம் குரு காளி அந்த மொபைல் ஆப், ஆண்ட்ராய்டுக்கு தனியாக, ஐஃபோனுக்கு தனியாக தனி வெப்சைட். நம்ம லேப்டாப்பில் பார்க்கணுன்னா வெப்சைட் லிங்க் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். இந்த கோர்ஸு தேவைப்படுறவங்க மட்டும் 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க. கால் பண்ணினா எல்லாம் கண்டினியூஸாக பேசிட்டே இருக்க முடியாது. ஸோ மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒருத்தராக ரிப்ளை கொடுத்துட்றேன். எப்படி ஜாயின் பண்ணணும், இந்த கோர்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த கோர்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இதே யூடியூப் சேனல்ல போன வருஷம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கிறோம் பாருங்க. இந்த வருஷம் நடந்து முடிஞ்ச குரூப் 1ல எவ்வளோ கொஷின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறதையும் வீடியோவில் போட்டிருக்கிறோம் பாருங்க. அதாவது ப்ரூஃப் வீடியோ. இந்த கோர்ஸ்ல நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்துருக்குறோமோ அது எந்த அளவுக்கு எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது, எந்த அளவுக்கு வருது, நம்ம நடத்துறது வருதா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபை நம்ம ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரூஃபா அந்த யூடியூப் சேனலில் போடுறத வழக்கமாக வச்சிருக்கிறோம். இந்த முறையும் குரூப் 1க்கு போட்டுட்டோம். இப்போ நடக்கக்கூடிய குரூப் 4க்கு கண்டிப்பாக போடுவோம். அடுத்தது குரூப் 2க்கும் ப்ரூஃப் வீடியோ கட்டாயமாக போடுவோம். அதையும் நான் இந்த நேரத்திலே உறுதிப்படுத்துறேன். ஸோ இந்த கோர்ஸ் தேவைப்படுறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ ப்ரிலிம்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல விஷயம் என்னன்னு பார்க்குறோம். லாங்குவேஜ், தமிழ் ஆர் இங்கிலீஷ். குரூப் 2 பொறுத்தவரையில் நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் தமிழும் சூஸ் பண்ணலாம், இல்லை இங்கிலீஷும் சூஸ் பண்ணலாம். உங்களுடைய விருப்பம் தான். ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்க தாராளமாக ஒரு லாங்குவேஜில் போயிட்டு இருப்பீங்க. புதுசாக வரவங்க, சார் எந்த லாங்குவேஜ் நான் சூஸ் பண்ணட்டும், உங்களுக்கு எது நல்லா வருமோ, நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணி படிக்கலாம். பிரச்சனையே கிடையாது. ஏன்னா தமிழ் நல்லா வரும் சார், நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன், பட் தமிழ் சூப்பராக வரும், தமிழ் சூஸ் பண்ணுங்க. இல்லை சார், நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன், நான் படித்ததெல்லாம், ஆனால் இப்போ இங்கிலீஷ் பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது, அப்போ நான் இங்கிலீஷே சூஸ் பண்ணுறேன் சார், பண்ணலாம், உங்கள் விருப்பம் தான். சரி, இப்போ நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6th to 10th ஸ்கூல் புக் மட்டும் படித்தாலும் போதும். 100 கேள்விகள் வரப்போகுது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரையில் மொத்தமாக எவ்வளோ கொஷின்ஸு? 200 கேள்விகள். அப்போ மொத்தமாக 200 கொஷின். ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்கு.
அப்போ மொத்தமா எவ்வளவு மார்க் வரப்போகுது? 300 மார்க்கு. இதுல இந்த 200 கேள்விகள்ல 160 கேள்விகள் நீங்க போட்டுட்டீங்கன்னா பிரிலிம்ஸ் பாஸ். சில பேர் சொல்லுவாங்க 140 போட்டா போயிடலாம், 150 போட்டா போயிடலாம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னைக்குமே உயர்வாதான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் 160க்கு டார்கெட் பண்ணதான் 155 150 அப்படி வரும். நீங்க 150 140 டார்கெட் பண்ணீங்கன்னா 120 110 தான் வரும். கண்டிப்பா பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணவே முடியாது. அதனால யார் பேச்சையும் கேட்காதீங்க. உங்க டார்கெட்டை ஹையா ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதுக்காக உழைங்க, கடினமா அதுக்காக பிராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா அடைவீங்க. சரி, இது ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து நடக்க போற எக்ஸாம். அதாவது ஒரு பபுள், ஒரு வட்டம் இருக்கும், அதை நம்ம பிளாக் பால் பாயிண்ட் பென், கருப்பு பந்துமுனை பேனா வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இதை ஷேட் பண்ண போறோம். ஸோ இது ஒரு ஆஃப்லைன் எக்ஸாம் தான், ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது. ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது. இது அதே போல நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. ஒரு கேள்விக்கு நான் தப்பான பதில் கொடுத்துட்டேன், அப்ப என்னோட மார்க்கை குறைப்பாங்களா அப்படின்னு கிடையாது. நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. இதுக்கு 3 மணி நேரம் டைம் தராங்க. 3 hours, 3 மணி நேரம் டைம் தராங்க. இந்த 3 மணி நேரத்துல 200 கேள்விகளை நம்ம 160 கேள்வியை சூஸ் பண்ணி கரெக்டா போட போறோம். அதை நம்ம டார்கெட். ஏன்னா பிரிலிம்ஸை பொறுத்தவரையில நாம எடுக்கிறோம் இல்லையா மார்க், அது மெயின்ஸ்லயோ அல்லது லாஸ்ட் மெரிட் லிஸ்ட்லயோ ஆட் பண்ண போறது கிடையாது. இது ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் தான். இந்த பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்க என்ன பண்ணலாம்? தாராளம் மெயின்ஸ் போய் எழுதலாம், அவ்வளவுதான். இதோட முடிஞ்சு போச்சு. மெயின்ஸ்ல எடுக்கக்கூடிய மார்க் தான் உங்களுக்கு வேலை கிடைக்க போதா இல்லையா, நீங்க விரும்பிய வேலை கிடைக்க போதா இல்லையா, நீங்க ஸ்டேட் லெவல்ல ரேங்க் வாங்க போறீங்களா இல்லையான்றத அது முடிவு பண்ணும். இங்க அது வேலையே இல்லை. அப்போ 200ல 160 நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு நாம உழைக்கணும், படிக்கணும். அதை தான் எப்படி படிக்கிறது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, அதுக்கான புத்தகங்கள் என்னன்றதான் இந்த கிளாஸ்ல நம்ம தெளிவா பார்க்குறோம். இந்த 200ல ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்றது லாங்குவேஜ். ஏன்னா அதுல பாதி கேள்வி, 100 கேள்விகள் தமிழ்லையோ அல்லது ஆங்கிலத்துல இருந்து தான் வரப்போகுது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் நாம லாங்குவேஜை பத்தி பார்க்க போறோம். இந்த தமிழ் ஈஸியா இங்கிலீஷ் ஈஸியான்றது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கம்போல என்ன சொல்லுவாங்க? ஆங்கிலம் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது, தமிழ் ரொம்ப ரொம்ப கடினமா இருந்துச்சு, ஆன்சரே பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு, ஒன் சைடா டிஎன்பிஎஸ்சி இருக்குது, அதனால நான் இங்கிலீஷ் படிக்க போறேன் அப்படின்னு சில பேர் கிளம்புவாங்க. அது உங்களுடைய விருப்பம். யாரும் இல்லை தலையிட்டு நான் வந்து நீதி சொல்றதுக்கு நான் ஒரு நீதிபதியோ அல்லது டிஎன்பிஎஸ்சியோட சேர்மனோ கிடையாது. அதனால இந்த விஷயத்த உங்ககிட்டே கொடுத்துட்றேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோ. இதுக்கு 6 to 10th ஸ்கூல் புக் வந்து படிச்சா போதும். 100 கேள்விகள், அதுல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் போயட்ரிஸ், அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப வந்து கிராமருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டான். இந்த பக்கம் தமிழ் 100 கேள்விகள் எப்படி கேட்கிறான்னா, இப்ப இலக்கணத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். இங்க எப்படி கிராமரோ அது மாதிரி இங்க இலக்கணம். அதுக்கப்புறம் அந்த இலக்கணமும் ஃபுல்லா படிக்கல, 5 இலக்கணம் இல்லையா, சொல் பொருள் அணி யாப்பு, அதெல்லாம் நம்ம ஃபுல்லா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுலயும் குறிப்பிட்டு சிலபஸ்ல கொடுத்துருக்குறான். எடுத்து சொல் பொருள் படிச்சா போதும்னு நினைக்கிறேன், யாப்பு அணிலாம் தேவையில்லை. அப்ப அந்த இலக்கணம் எது வரைக்கும் சிலபஸ்ல கொடுத்துருக்கானோ அது வரைக்கும் இலக்கணம் படிச்சா போதும். அடுத்ததாக ஜென்ரலா சில டாபிக் கொடுத்துருக்கான். எப்படி கொடுத்துருக்கான்? டிரான்ஸ்லேஷன், தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஒரு வார்த்தை கொடுத்துருவான், ஜெண்டர் அப்படின்னா பாலினம். வாட்ஸ்அப் அப்ளிகேஷன், வாட்ஸ்அப்னா என்னது, அதுக்கு தமிழ் வார்த்தை என்ன, அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பேசுறது கிடையாது, தமிழ்லயும் வாட்ஸ்அப்னு எழுதணும் அப்படி கிடையாது. அப்ளிகேஷன்னா செயலி, புலனி, யூடியூபுக்கு தமிழ்ல என்ன, இதெல்லாம் இப்படிதான் கொஷின்ஸ் இருக்கும். அல்லது தமிழ்ல கொடுத்துட்டு இங்கிலீஷை கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரலா பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இலக்கண குறிப்பு எல்லாமே இருக்கும் இதுல இந்த டாபிக். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்களை பத்தி கொடுத்துருக்குறாங்க. ஸோ சில நேரங்களில் வந்து ஒரு வரியாக கொடுத்துட்டு கேட்பாங்க, இல்லை பொதுவாக அறிஞர்களை பற்றி அவங்களோட வரலாறை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எங்கே சார் படிக்கலாம்? இங்கே 6 to 10th கொஞ்சம் படித்தா போதும்னு சொல்லிட்டீங்க, இங்கே எப்படி அது போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 6 to 10th இல்லை, 11th 12th படிக்க வேண்டியிருக்குது. அதை தாண்டி சிறப்பு தமிழ் புத்தகங்கள்ல இருந்து கேள்விகள் போன வாட்டி கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக போன வாட்டி Group 2A மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு தமிழ் ரெண்டுமே கொஞ்சம் டஃப்னு தான் சொல்லலாம். ஆனால் இதை விட இது ரொம்ப டஃப், தமிழ் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. Group 2A மெயின்ஸ் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்டிருந்தோம். இந்த 60 கேள்வியில் 50 கேள்வி எல்லாரும் போடுற மாதிரி இருந்துச்சு. இதில் 60ல் 40 கேள்வி தான் போடுற மாதிரி இருந்துச்சு. மீதி 20 கேள்வி எவனாலையும் போட முடியாத மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு இந்த Group 2A மெயின்ஸ் எக்ஸாம். இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, இந்த புத்தகங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? சிலபஸ் ஓரியன்டாக படிக்கணும். முன்னெல்லாம் தமிழ் எடுத்து நம்ம 7 6ஆம் வகுப்பு 7 8 9 10 முடிஞ்சா 11 12 படிப்போம்.
இப்போ அப்படி கிடையவே கிடையாது. புக்கை வந்து அட்டை டு அட்டை படிக்கிற வேலையே கிடையாது. சிலபஸ்ல இருக்கிற விஷயங்களை படிங்க. சிலபஸ்லாம் மாத்திட்டான், டோட்டலா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறான். ஸோ இது வந்து லாங்குவேஜ். இதை நீங்க சூஸ் பண்ணி இந்த 100ல் தமிழும் ஆங்கிலமும் 90க்கு மேல போடணும். 90+ நீங்க ஸ்கோர் பண்ணணும். அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்களா, அதெல்லாம் உங்க கையில தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நீங்க எப்படி படிப்பீங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது பார்க்க போறது நம்ம ஜெனரல் ஸ்டடிஸ், பொது அறிவு. இப்போ இந்த பொது அறிவுல என்னென்ன பார்ட்ஸ், எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம என்னென்ன புக்கை ஃபாலோ பண்ணலான்றதையும் சொல்றோம். ஜெனரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட். இப்போ நம்ம பார்த்த தமிழ் அல்லது ஆங்கிலம் இருக்குல்ல, இது 10ஆம் வகுப்பு தரம் தான். இது 10ஆம் வகுப்பு தரம் தான். 10th ஸ்டாண்டர்ட் தான் லெவல். ஆனா இது நம்ம 11th 12th படிக்கிற மாதிரி இருக்கு, இங்க அப்படி கிடையாது. இது ஒரு பெரிய பிரச்சனையாவே ரொம்ப காலமா இருக்குது. இன்னும் 3NPC தான் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும். ஆனா ஜிஎஸ் பொறுத்தவரையில டிகிரி ஸ்டாண்டர்ட் பட்டப்படிப்பு தரம் 75 கேள்விகள். இப்போ தமிழ் ஆங்கிலம் நம்ம முதல்ல லாங்குவேஜ் 100 கொஸ்டின் பார்த்தோம். அது தமிழ்ல தான் இருக்கும். தமிழ்னா தமிழ்ல தான் இருக்கும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஆனா இந்த 75 கேள்விகள் தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். பைலிங்குலா ஒரு கேள்வி தமிழ்ல முதல்ல கொடுத்துருவோம், அப்புறம் இங்கிலீஷ்ல கொடுத்துருவோம், அப்புறம் திரும்ப தமிழ்லயும் கொடுத்துருப்போம். 2 லாங்குவேஜ்லயும் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட்ல பாக்குறது ஜெனரல் சயின்ஸ் 5 கொஸ்டின். அதாவது எப்படி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 6ல இருந்து 10 வரைக்கும் படிச்சிருவீங்க முதல்ல. அப்புறம் 11 12ல பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்க போகுது உங்களுக்கு தனித்தனியா. பிசிக்ஸுக்கு 2 வால்யூம் 11ல மட்டும், 11th ஸ்டாண்டர்ட்ல மட்டும். கெமிஸ்ட்ரிக்கு 2 வால்யூம், பயாலஜி 2 வால்யூம் இருக்கும். பயாலஜி தனியா படிச்சீங்கன்னா பியூர் சயின்ஸ் இருக்குது. பியூர் சயின்ஸ் போயிட்டீங்கன்னா பாட்டனி மட்டும் 2 வால்யூம், ஜுவாலஜி மட்டும் 2 வால்யூம். இது வந்து 11th. இதே போல 12th. இத்தனை புக்கு படிச்சீங்கன்னா உங்களால 5 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும்னு சொல்றோம். பேஸ்ட் ஆன் சிலபஸ் தான். எங்க இருந்து எப்படி கேட்பான்னு யாருக்கு தெரியும்? 5 கேள்வி எப்படி தெரியுமா வரும்? பிசிக்ஸ்ல இருந்து 1, கெமிஸ்ட்ரியில 2, பயாலஜில 2 வரலாம். இல்லைன்னா பிசிக்ஸ்ல 2, கெமிஸ்ட்ரியில 2, பயாலஜில 1 வரலாம். பட் பயாலஜில தான் எப்பவும் அதிகமா கேட்பாங்க. அப்ப ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு கேள்வி 2 கேள்வி தான் கேட்கறாங்க. அதுக்கு நாம நிறைய படிக்கணும். அப்ப அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லா படிக்காம 10th புக்கு படிச்சுக்கலாம். 10th 22 பாடம் இருக்கும், 22 லெசன்ஸ். அதுல சிலபஸ்ல வர்றதை நீங்க கவர் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் சிலபஸ் எல்லாமே தான் கவர் ஆகுது. அப்புறம் 11th 12th புக் பேக் கொஸ்டின், அப்புறம் இந்த கட்டத்துக்குள்ளார உங்களுக்கு தெரியுமா, அந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு போறது நல்லது. இந்த அறிவியலை, பொது அறிவியல் பொறுத்தவரையில 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகம் தமிழ் வழியிலும் இருக்குது, ஆங்கில வழியிலும் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் புக்ஸ் அவைலபிள். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஜியாகிரபி. இதுவும் 5 கேள்விகள் தான் கேட்க போறோம். 6 முதல் 10 வரைக்கும் முதல்ல படிச்சிடணும். 6 to 10, அப்புறம் 11th 12th ஸ்கூல் புக்ஸ் படிச்சிருங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா மஜித் ஹுசைன் புக்கை படிச்சிருங்க. இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லாமல் மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். அதாவது முதல் நிலை தேர்வு இல்லாமல் முதன்மை தேர்வுக்கும் யூஸ் ஆகும். அதனால இந்த புக்கை நான் சொல்றேன். ஸோ குறிப்பாக இதுலயும் ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னா 10th 11th 12th 3 புக்கு, 10, 11, 12 3 புக்கு படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா மற்ற புக் எல்லாம் படிச்சுக்கோங்க. இந்த மஜித் ஹுசைன் புக் இருந்ததுன்னா படிச்சீங்கன்னா நல்லது, சந்தோஷம். மூணாவதா பார்க்கறது ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட் 10 கேள்வி. அதாவது சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், அப்படியே இது வந்து பண்டைய வரலாறு, பழங்கால வரலாறு. இடைக்கால வரலாறுனா விஜயநகர பேரரசு, பாமினி பேரரசு, டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், நடுவில் தென்னிந்திய அரசுகள், இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 கேள்வி கேட்பான். 5 கேள்வி. அப்புறம் இந்திய தேசிய இயக்கம், இதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ், மொத்தமா வந்து 10 கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பொறுத்தவரையில இதை தாண்டி நடுவுலயே கொஞ்சம் எத்திக்ஸும் கொடுத்துருப்பாங்க. இப்ப இதெல்லாம் நாம படிச்சு தெரிஞ்சுக்கணும்னா 10 கேள்விகளுக்கு நம்ம என்ன படிக்கணும்? 6th to 12th ஸ்கூல் புக் படிக்கணும். குறிப்பா இதுலயும் நீங்க படிக்க வேண்டியது 10th 2nd வால்யூம், 11th and 12th சிலபஸ்ல கவர் ஆகிற விஷயங்களை படிக்கணும். அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா மீதி எல்லாம் 6, 7, 8, 9 இந்த புக்கெல்லாம் நீங்க அப்புறம் படிச்சுக்கலாம் டைம் இருந்ததுன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்கூல் புக்ஸ். அப்புறம் 11th and 12th எத்திக்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா அறவியலும் இந்திய பண்பாடுன்னு ஒரு புத்தகம் இருக்குது 11th 12th. அது உங்களுக்கு தமிழ்ல மட்டும்தான் இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்காது. அப்ப அந்த சப்ஜெக்ட் நீங்க பார்க்கணும், படிக்கணும்னா அது எதுல யூஸ் ஆகுது? 2 இடங்கள்ல யூஸ் ஆகும். ஒன்னு யூனிட் நம்பர் 5ல யூஸ் ஆகும், 6ல யூஸ் ஆகும். இன்னொன்னு யூனிட் நம்பர் 3ல யூஸ் ஆகும். எப்படி? இப்போ இந்த 11th 12th எத்திக்ஸ் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு புக்ல பியூரா தமிழ்நாடு அதனுடைய சம்மந்தமான டேட்டா இருக்கும்,
இன்னொரு புக்ல பாத்தீங்கன்னா இந்தியா ஒட்டுமொத்தமா இந்தியாவை எடுத்துக்கிட்டு அதை பத்தின டீடைல்ஸ் இருக்கும். அப்போ நீங்க இந்தியாவை பத்தி படிச்சீங்கன்னா இங்க யூஸ் ஆகும், தமிழ்நாடை பத்தி படிச்சீங்கன்னா யூனிட் நம்பர் 6ல யூஸ் ஆகும், எத்திக்ஸ் புக். ஓகேவா? இங்கிலீஷ்ல தான் எத்திக்ஸ்னு போட்டிருக்கிறோம், ஆனா இங்கிலீஷ்ல புக்கே கிடையாது. அறவியலும் இந்திய பண்பாடும், எத்திக்ஸ்னா என்ன, அறம். அப்ப அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் முதல்ல படிச்சுப்போம், இதுக்கு யூஸ் ஆகும். இதை தாண்டி இந்த பேர் ஆர்எஸ் சர்மா சதீஷ் சந்திராவோட ஹிஸ்டரி ஆஃப் மிடிவல் இந்தியா ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, இந்த புக்கு நீங்க வாங்கி படிக்கலாம். இல்லைன்னு சொன்னா இந்த 2 பேர் வாங்கி படிக்கலாம். இதுதான் கரண்ட் ட்ரெண்டா இருக்குது. ஏன்ஷியன் மிடிவல், பழங்கால இடைக்கால இந்திய வரலாறு, பூனம் தலால் தஹியா. இது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இது மாடர்ன் ஹிஸ்டரி, பிரீஃப் ஹிஸ்டரி, ரொம்ப முக்கியமானது. பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா, நம்ம ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷனோட புக்கு. இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துலையுமே யூஸ் ஆகும். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துலையுமே யூஸ் ஆகும் இந்த புக்கு. ஸோ இந்த பேர் கூட வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். இது நல்லா படித்தா ஓகே. சில பேர்லாம் இல்லை சார், நான் வந்து ஒரு ஏன்ஷியன்ட் மாடலில் படிக்கிறேன், ஏன்ஷியன்ட்லேயே ஏன்ஷியன்ட்டாக படிக்க போகிறேன்னா இந்த புக்கு நீங்கள் படிக்கலாம். சிபிஎஸ்சி புக்கு இதுல இருந்து தான் எடுத்துருக்காங்க, சிபிஎஸ்சி புக்ல இருந்து தான் இதுவும் எடுத்துருக்காங்க. ரெண்டும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்ததுன்னு சொல்லலாம். தமிழ்ல படிக்கிறீங்க, நான் சொன்னது இங்கிலீஷ்ல, தமிழ்ல படிக்கிறீங்கன்னா சிந்து முதல் பிளாசி வரை வெங்கடேசன் சார் புக், இதை படிக்கலாம். அடுத்தது இந்திய விடுதலை போராட்ட வரலாறுக்கு இது படிக்கலாம். இது இதோட கொஞ்சம் அப்டேட்டா கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்ன வித்தியாசம், ரெண்டும் வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒன்று வாங்கினா போதும். இதுக்கு என்ன வித்தியாசம், இதோட கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கும். ஆனா இதுதான் பெஸ்ட். ஏன் பெஸ்ட்னா நிறைய விஷயங்கள் இதுல கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டின் விடுதலை போராட்ட வரலாறும் கடைசியா ஒரு லெசனா இதுல ஆட் பண்ணிருப்பாங்க, இதுல இருக்காது. அப்ப இது வாங்குறது பெஸ்ட். ரெண்டும் வச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது இந்தியன் பாலிட்டி. நம்ம சப்ஜெக்ட்ல தான் அதிகமான கேள்விகள், ஒரு சப்ஜெக்ட்ல அதிகமான கேள்வி கேட்கறது இதுதான், இந்திய அரசியலமைப்பு தான். எப்பயுமே இதான் டாப். ஏன்னா அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 20 கேள்விகள் இருக்கும், ஆனா நீங்க 2 சப்ஜெக்ட் படிக்கணும். இந்தியன் எக்கனாமி படிக்கணும், தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். 2 சப்ஜெக்ட் படிச்சு 20 வாங்குறது பெருசா, ஒரு சப்ஜெக்ட்ல 15 கொஸ்டின் வர்றது பெருசா? இவர் தானே பெரியவரு. சரி, இதுக்கு வந்து 6th to 12th ஸ்கூல் புக்கை படிச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் படிக்கிறீங்கன்னா வெங்கடேசன் சார் புக் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால், அதாவது ஸ்கூல் புக்ஸை தாண்டி சந்திரசேகரன் சார் புக் இருக்குது. இது உங்களுக்கு மெயின்ஸ்ல 100% யூஸ் ஆகும். இல்லை இங்கிலீஷ்ல படிக்கிறீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி த பைபிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்கு தான். இதை நீங்க ரெஃபர் பண்ணலாம். 5வது யூனிட்டாக இந்திய பொருளாதாரமும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகமும், மொத்தம் 20 கேள்விகள். இதுல எக்கனாமிக்ஸ் பத்தியும் வருது, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தியும் வருது. இதை பொறுத்தவரையில முதல்ல எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ்நாடு பள்ளி பாட புத்தகம், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கோங்க. ரமேஷ் சிங் ஆர் நிதின் சிங்கானியா, ரெண்டுத்துல ஏதாவது ஒரு புக்கு படிங்க, ரெண்டும் படிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அதே போல இது வந்து ஒரு ஓல்டு ட்ரெடிஷன் புக்கு, இது வந்து ஒரு அப்டேட்டடான ஒரு நியூ டைப் ஆஃப் புக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிதின் சிங்கானியா புக்கு. ஸோ இதை கூட நீங்கள் வாங்கி படிக்கலாம். இல்லை சார், நான் ரொம்ப எளிய நடையில நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் நம்ம சங்கர் கணேஷ் கருப்பையா புக் இருக்குது, கான்செப்டா புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று, நீங்க எந்த மீடியம் படிக்கிறீங்களோ அந்த மீடியம் புக்கு நீங்க வாங்கிக்கலாம். இதை தாண்டி டாக்ஸோட டைப்ஸ், ஜிஎஸ்டி, ஃபினான்ஸ் கமிஷன் பத்தின டீடைல்ஸ், இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியம். இதுல தான் கொஸ்டின்ஸ் வரும். நிதி ஆயோக், பேங்கிங், ஆர்பிஐ, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடானது, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ், அப்ளிகேஷன்ஸ், ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை, நிதியியல் கொள்கை, பிரதமருடைய திட்டங்கள், சமீப காலத்தினுடைய பட்ஜெட், இந்திய அரசாங்கத்தினுடைய மாநில அரசாங்கத்தினுடைய பட்ஜெட், கடைசியா இது சம்பந்தமா வரக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சுக்கணும். இது எக்கனாமிக்ஸுக்கு. இப்போ யூனிட் நம்பர் 9 போனீங்கன்னா, அதாவது நான் பழசுல யூனிட் நம்பர் 9 சொல்லி பழகிட்டோம். இப்போ யூனிட் நம்பர் 5 செகண்ட் ஆஃப். இப்போ இந்த இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ், சோஷியல் ப்ராப்ளம்ஸ் லைக் பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, இதோட முடிஞ்சு போகுது. இதோட நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிருது. இதுல இருந்து ஒரு 10 கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுல இருந்து ஒரு 10 கேள்வி, ஸோ மொத்தம் 20 கேள்வி. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹெச்டிஆர்னு சொல்லுவாங்க, ஹெச்டிஐன்னு சொல்லுவாங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இண்டிகேட்டரு அல்லது ரிப்போர்ட் எப்படின்னா சொல்லலாம். ஸோ இந்த சம்பந்தமானது இதுல ஆரம்பிச்சு அப்படியே சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், வெல்ஃபேர் ஓரியன்டட் ஸ்கீம்ஸ், ரிசர்வேஷன் பாலிசிஸ், எக்கனாமிக் ட்ரெண்ட், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஹார்மனி, தமிழ்நாடு ஜாகிரபி அண்டு இ கவர்னன்ஸ்,
பப்ளிக் அவேர்னஸ்ஸு, வெல்ஃபேர் ஓரியன்ட் ஸ்கீம்ஸு தமிழ்நாட்டில், அப்புறம் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம், கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு கரண்ட் இஷ்யூஸ் ஆல்சோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த யூனிட் நம்பர் 5லே வருது. இது பழைய யூனிட் நம்பர் 9ன்னு சொல்லுவோம். இதுக்கு என்னென்ன படிக்கலாம்? அதே 6 to 12th ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சிலபஸில் கவர் ஆகிறத படிச்சிக்கலாம். அதை தாண்டி 2023-24 யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்க ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டை பார்க்கலாம். அவங்க ரீசெண்டாக 2025ல் இந்த வருஷம் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பார்க்கலாம். தமிழ்நாடு கடைசியாக ரிலீஸ் பண்ண ரெக்கார்டு சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், சமூக நலன் மகளிர் துறை, அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், சுகாதாரமும் கல்வியும். இந்த 3 துறை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுல இருந்து தான் மினிமம் 3 கொஸ்டின் வரும். இதுல ஒன்று, இதுல ஒன்று, இதுல ஒன்று, மொத்தம் 10 கொஸ்டின்னா இதுலயே 3 கொஸ்டின் வந்துடும். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. வரலனா சார் நான் குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு போனேன், இதை நீங்க 3 கொஸ்டின் வரும்னு சொன்னீங்க, வரல அப்படின்னு கேளுங்க. அப்போ அது அவ்வளோ டீட்டெயிலாக டெப்த்தாக நம்ம படிச்சுக்கணும். அப்புறம் தமிழ்நாடு அரசினுடைய முக்கியமான வெப்சைட்டு, இப்போ கவர்னன்ஸ் இருக்குல்ல, தமிழ்நாடு கவர்னன்ஸ், TNEGA, சேவை மையம்லாம் சொல்றோம்ல, ஸோ அது சம்பந்தமான வெப்சைட்டு அண்டு ஸ்கீம்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம்ஸு, சாரி, அப்புறம் தமிழ்நாடு அரசினுடைய நலத்திட்டங்கள். அது இப்போ கரண்ட்ல மட்டும் கிடையாது. 1920 நீதி கட்சி ஆட்சியில இருந்து 2025 மு க ஸ்டாலினுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் வரைக்கும் எதை வேணாலும் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாம் கவர் ஆக போகுது. உங்களுக்கு யூனிட் நம்பர் 9, இப்போ இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 5. இதில் எங்கே சார் இதை காணாமே, தமிழ்நாடு ஜாகிரபிலாம் காணாமேன்னு சொன்னால், நம்ம இந்தியன் ஜாகிரபி படிக்கும்போது நம்ம தமிழ்நாடு ஜாகிரபி சேர்த்து படிச்சிருவோம். தமிழ்நாடு ஜாகிரபி, தமிழ்நாடு எக்கனாமி படிக்கணும்னா 2 புக்கில் 2 லெசன். 10th புக்கில் ஒரு லெசன், 11th புக்கில், 10th புக்கு காமனான புக்கு, அதில் ஜாகிரபியில் கொடுத்துருப்பாங்க 6வது 7வது லெசன், அதை படிச்சுக்கோங்க. 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் தமிழ்நாடு பொருளாதாரம்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, லெசன் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த யூனிட்டுக்கான டேட்டா. கடைசியா யூனிட் நம்பர் 6, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோஷியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 20 கேள்விகள் சொல்லியிருக்கிறாங்க. இதில் பாருங்க, 6 to 12th ஸ்கூல் புக் படிக்கிறோம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்ல இருக்குது. நம்ம பெரும்பாலும் தமிழ் தான் சூஸ் பண்ணுவோம், ஏன்னா தமிழ் தான் படிக்க போறோம், திருக்குறள் தான் படிக்க போறோம். திருக்குறள், மற்ற இலக்கியங்கள், ஸோ தமிழ் சொசைட்டி, ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி, தமிழ் லிட்ரேச்சர், சங்கம் ஏஜ் டில் கண்டெம்பரரி, திருக்குறள் அதனுடைய முக்கியமான இம்பேக்ட். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலே என்னதான் நம்ம தமிழ் ரிலேட்டடாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 11th 12th எத்திக்ஸ் புக்கில் ஒரு புக்கில் என்ன சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாடு பற்றி கொடுத்துருப்பான், தமிழ்நாடு அறிவியலும் பண்பாடும் கொடுத்துருப்பான், அது உங்களுக்கு இங்கே யூஸ் ஆகும். 6 to 12th ஸ்கூல் புக் படிக்கும்போது தமிழ் புக்கும் படிக்கணும், ஜிஎஸ்ல, அதாவது இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஜாகிரபி இல்லாமல், ஜாகிரபியில் ஒரு சில இடங்கள் ஆர்கியாலஜிக்கல் சர்வே கொடுத்துருக்குறாங்க. ஹிஸ்ட்ரி புக் 9th ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்களேன், 9வது வரலாறு புத்தகம். அப்போ முன்னாடி 3 பருவம் தனித்தனி புக்காக கொடுத்தாங்க, இப்போ எல்லாம் ஒரே புக்காக கொடுத்துட்றாங்க. அப்போ 2nd, 3rd டேர்ம், 2வது 3வது டேர்ம், அப்படிதான் நான் புக் வச்சிருக்கேன், அதனால சொல்றேன். அதுல பாத்தீங்கன்னா இந்த ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி பத்தி கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டினுடைய முக்கியமான சாரம்சங்கள், முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுல கொடுத்துருப்பாங்க. 9th ஹிஸ்டரியில 2nd, 3rd டேர்ம் இப்போ ஒரே புக்கா கொடுத்துட்றாங்க, தெரியாது, அதாவது எந்த டேர்ம் சொல்ல முடியாது. அது ஒரு முதல் 3 லெசன் விட்டுட்டு அடுத்த லெசன்ஸ்ல இதெல்லாம் அது ஃபுல்லா கிடையாது, சிலபஸ்ல கவர் ஆகிறது மட்டும் தேடி படிச்சா போதும். ஸோ அப்ப இதுக்கு நாம இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இதை தாண்டி நீங்க லிட்ரேச்சர் பத்தி தெரிஞ்சுக்கணும், இலக்கியம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தேவிரா புத்தகம், வெண்பா புத்தகம் இதெல்லாம் நீங்க படிக்கலாம். தமிழ் சொசைட்டி, தமிழ் கல்ச்சர் இதெல்லாம் படிக்கணும்னா கே பிள்ளையோட புத்தகம் தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும், இது கே பிள்ளை தமிழ் புக்கு, இது இங்கிலீஷ் புக், இங்கிலீஷ்ல இருக்குது. இது நம்ம இவர் தட்சிணாமூர்த்தியோட புத்தகம். தேவிராவுடைய தமிழ் இலக்கிய வரலாறு படிக்கலாம், அல்லது வெண்பான்னு ஒரு புக் இருக்கும், ஒயிட்டு ப்ளூ கலர்ல, வெண்பா, அதுவும் பார்க்கலாம். இலக்கியத்துக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததாக இப்ப 2nd பார்ட் நம்ம பார்க்க போறோம். இதுல 2nd பார்ட் சோசியல் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இதுல ஆரம்பிக்குது. சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, துவக்க கால கிளர்ச்சி, பெண்களின் பங்கு,
19ஆம் 20ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள், நீதி கட்சி, பிரிவினைவாதம், அங்கிருந்த மிக முக்கியமான செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், திராவிடன் மூமெண்ட், சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், அடுத்ததா கடைசியா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா. இப்ப இதெல்லாம் எதுல சார் படிக்கிறது? அதே 6th to 12th ஸ்கூல் புக்ல இருக்குது, நீங்க படிச்சுக்கங்க. குறிப்பா சொல்லணும்னா நீங்க 11th 12th கூட போக தேவையில்லை, 6th to 10thலயே முடிஞ்சு போகுது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 10th புக் மட்டும் படிச்சாலே போதும். ஆனா இது டிகிரி ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்பான்னு சொல்ல முடியாது. அதனாலதான் நம்ம வெவ்வேறு புத்தகங்களை ரெஃபரன்ஸ் சொல்றோம், அதை படிங்க, அதில் வரும்னு சொல்றோம், வந்திருக்குது. அதுதான் இந்த புக்கு. தற்கால தமிழ்நாடு வரலாறு, கா வெங்கடேசன், தமிழ்ல தான் இருக்கும். இதை நான் ஃப்ரீயா பிடிஎஃபா நம்ம டெலகிராம் குரூப்லேயே போட்டிருக்கிறேன். இப்போ இதில் காட்டின நிறைய புத்தகங்களை நீங்க ஒவ்வொரு புக்கு வாங்கினீங்கன்னா 400 ரூபா 500 ரூபா ஆகும். இதெல்லாம் ஃப்ரீயாவே நம்ம டெலகிராம் குரூப்ல நான் போட்டிருக்கிறேன். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அதில் போய் நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல போயிட்டு ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு மெனு. அந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அதுல பொறுமையா உட்காந்து தேடுங்க. உடனே பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு மெசேஜ் போடாதீங்க, சரிங்களா? பொறுமையா தேடுங்க. நிறைய புத்தகங்கள் விலை இல்லாம மக்களுக்கு என்னால் எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் நம்ம பண்றோம். இந்த புக்கை படிச்சிங்கனாலே அதில் ஃபுல் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அந்த செகண்ட் ஹாஃப்ல. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த 6 யூனிட்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு கேள்விகள் வரப்போகுது? 75 கேள்விகள் வரப்போகுது. இதுல தான் நம்ம பயாலஜி தவிர்த்து இதுக்கான ஒரு ஆன்லைன் கோர்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதான் இந்த கிளாஸோட ஃபர்ஸ்ட்ல பிகினிங்ல நான் சொல்லியிருந்தேன். இந்த கோர்ஸ்ல நீங்க ஜிஎஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, ஜிஎஸ் கோர்ஸ்ல உங்களால மேக்சிமம் மார்க் இதில் எடுக்க முடியும். ஸோ இதுதான் நாம எடுக்கிறோம். இது குரூப் 1 குரூப் 2 இல்லாம குரூப் 4 எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ்னு எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ். இந்த கோர்ஸை நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணணும், நான் கைட் பண்றேன். இதுல எப்படி நம்பி ஜாயின் பண்றது, நடத்துறது எனக்கு புரியுமா, இல்ல எக்ஸாமுக்கு வருமானு கேட்டீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் தான் இதே யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு தேர்வு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்கள் எப்படி, அது நம்ம வகுப்புல இருந்து எப்படி வந்திருக்குன்னு வித்து நம்மளுடைய கண்டென்ட்டோட ப்ரூஃபா நம்ம காட்டிட்டு வரோம். போன வாட்டி குரூப் 2 குரூப் 2A இருந்து, போன வாட்டி குரூப் 1 குரூப் 4, இந்த வாட்டி குரூப் 1 வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் இதே சேனல்ல ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கிறோம், பார்த்துக்கோங்க. கடைசியா நம்ம பார்க்க போறது மேக்ஸ். இந்த ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில இறுதியாக நாம் படிக்க வேண்டியது கணிதம். கணிதம் மட்டும் இல்லாம உளவியல் சேர்த்துட்டாங்க. மேக்ஸ் பிளஸ் ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, சைக்காலஜி, எப்படி வேணா சொல்லலாம். 25 கேள்விகள். மேக்ஸ்ல 10, ரீசனிங்ல மேக்ஸ்ல 15, ரீசனிங்ல 20 ரோலிங் ஆயிடுச்சு. மேக்ஸ்ல 15, ரீசனிங்ல 10, மொத்தமா 25. இதுக்கு நீங்க மேக்ஸை பொறுத்தவரையில 6th to 10th ஸ்கூல் புக்கு படிக்கலாம். 2024, 25 அதை தாண்டி கரண்டா நடந்துட்டு இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை மேக்ஸ் நீங்க எந்த எக்ஸாமா இருந்தாலும், டிஎன்பிஎஸ்சி போர்டு நடத்தின எந்த எக்ஸாமா இருந்தாலும் பார்க்கலாம். இல்ல ஜென்ரலா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ஒரு புக்கு சார் பெஸ்ட் புக்கா சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா, வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் சொல்லிட்டு த மாடர்ன் அப்ரோச் யார் கொடுத்துருக்கிறது? RS அகர்வாலோடைய புத்தகம். டாக்டர் RS அகர்வால், எஸ் சந்த், இவங்களோட புக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பொறுத்தவரையில எப்பவும் பாருங்களேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டுறான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டுறான், தனி வட்டி கூட்டு வட்டி. அதே போல கூட்டு தொடர்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கறான். கூட்டு தொடர்ல பெருக்கு தொடர்ல இருந்து, பெரும்பாலும் பெருக்கு தொடர் கேட்கறது இல்லை, ஏபியில தான் கேட்கறான், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல தான் கேட்கறான். கூட்டு தொடர்ல ஒரு கேள்வி. சிம்பிளிஃபிகேஷன் ஒரு கேள்வி, பேர் தான் சிம்பிளிஃபிகேஷன், கொஸ்டின் ரொம்ப டஃபா இருக்குது, அது ஒண்ணு. அடுத்தது ஆட்கள், வேலை ஆட்கள், நேரம், காலம், அது சம்பந்தமா டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறான். அப்புறம் ஏஜஸ் சம் கேட்கறான். வழக்கமா ஒரு கேள்வி கேட்கறான், பார்த்துருக்கீங்களா? தந்தையோட வயது இது, அவருடைய மகனுடைய வயது இது, இது 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது, இது 4 ஆண்டுக்கு பின்னாடி இருந்தது, அப்ப 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2 வயதினுடைய விகிதம் என்ன அப்படிலாம் கேட்பான். ஸோ ஏஜஸ் சம் அப்படி சூஸ் பண்ணீங்கன்னா அந்த 15 கொஸ்டின் நம்ம சொல்லிடலாம், இப்படிதான் கேட்பான், இதுதான் கேட்பான். அப்ப இப்படி நாம என்ன பண்றோம், அந்த சிலபஸே கொடுத்துட்டோம் அவனே. இதை வச்சு எல்சிஎம் எஸ்சிஎஃப் அந்த மாதிரி கேட்டுறோம். அதுவும் டஃபா தான் இருக்குது, பேர் தான் சிம்பிளா இருக்குது, ஆனா டஃபா கேள்விகள் எப்படி ஃபிக்ஸ் பண்றான்னு தெரியல. டஃப் இன் த சென்ஸ் ரொம்ப கடினம்னு கிடையாது, டைமிங்ல சால்வ் பண்ண முடியல. நம்ம அதிகமாக டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் நம்மளால சால்வ் பண்ண முடியாம போயிடுது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, நம்ம சிலபஸ் ஓரியன்டா படிச்சுக்கணும். இதுல 25 கேள்விகள் வருது. இப்போ கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபாவே இருந்தாலும் தமிழ்ல ஒரு 90, மேக்ஸ்ல ஒரு 20, 110, ஜிஎஸ்ல 75ல 50 போட்டா கூட 160 ஆயிடுச்சு. என் 90 தமிழ்ல அல்லது ஆங்கிலத்துல, மேக்ஸ்ல 20, 90 20 110, ஜிஎஸ்ல 75க்கு 50ன்னு வச்சா கூட 110 50 160 நீங்க ப்ரிலிம்ஸ் பாஸ். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி.
ஸோ சிலபஸை இமீடியட்டாக இந்த சிலபஸை பிரிண்ட் பண்ணி ஹார்ட் காப்பியாக கையில் வச்சுக்கோங்க. 6th to 12th ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணிக்கோங்க. புக்ஸ் இல்லைனாலும் ஹார்ட் காப்பியாக இல்லைனா பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சொல்லியிருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் முடிஞ்சால் வாங்கிங்க, முடியலன்னா உங்களுடைய விருப்பம். என்னால் முடிஞ்ச புத்தகங்கள்லாம் நான் ஃப்ரீயாக நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டிருக்கிறேன். அதை வேணால் டவுன்லோட் பண்ணி வேணால் பிரிண்ட் பண்ணிக்கோங்க, இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. படிக்க ஆரம்பிங்க. ஜூலை மாதம் இப்போ நான் வந்து ஜூலை 2ஆம் தேதி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரோட இறுதியில் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ குறைஞ்சபட்சமாக நான் என்ன வச்சுக்கிறேன்னா ஒரு 75 நாள் வச்சுக்கிறேன், 75 டேஸ். இந்த 75 டேஸில் இதை முடிச்சு எக்ஸாம் எடுத்து பாஸ் பண்ண முடியுமா ப்ரிலிம்ஸ்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோட வெறித்தனமாக படிங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம சொல்லியிருக்க ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள், புக்ஸை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் 120 அதுக்கு மேலேயும் போட முடியும். இதை தாண்டி நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ். 1 இயருக்கு படிக்கணும் எப்போவுமே. எக்ஸாமுக்கு முன்னாடி 1 இயர். தமிழில் தினமணி, தி இந்து நியூஸ் பேப்பரை, தி இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்து பேப்பர் இங்கிலீஷில் படிக்கிறது தான் தமிழ் ஆர் இங்கிலீஷ். அதே போல் மந்த்லி மேகசின், இது ரெண்டுமே ஒன்று தான். இது தமிழ் மீடியம், இது இங்கிலீஷ் மீடியம். 30 ரூபா தான். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய புக் ஸ்டோரில் போய் கேளுங்க, அங்கே தான் கிடைக்கும். இல்லை ஆன்லைனில் கிடைச்சதுன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு இல்லாமல் மெயின்ஸுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இது இந்திய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான மாத இதழ். அதே போல் மெயின்ஸுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதே போல் ரூரல் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சருக்கு, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், EVSக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குருஷேத்ரா இது மத்திய அரசினுடைய செய்தித்தாள் தான், அதாவது மந்த்லி மேகசின் தான். மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். இது 30 ரூபா 35 ரூபா இருக்கும். இதுவும் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை நேராக போயிட்டு பக்கத்தில் இருக்க புக் ஸ்டோரில் வாங்கிக்கலாம். தமிழரசு அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு மாத இதழ். இது 30 ரூபா தான் விலை. உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு புக் சென்டரில் போய் கேளுங்க, இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்க, இல்லை டேரெக்டாக சென்னையில் இருந்தீங்கன்னா இதை டேரெக்டாக போய் ஆஃபீஸில் போய் வாங்கிக்கலாம். தமிழ்நாடு அரசினுடைய மொத்த விஷயங்களும் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சோர்ஸ்னே நம்ம சொல்ல முடியும், ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும். ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோன்றது நீங்கள் மத்திய அரசு தொடர்பான முக்கியமான திட்டங்கள் அல்லது முக்கியமான அறிக்கைகளை தெரிஞ்சுக்கணும்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இறுதியாக நியூ இந்தியா சமாச்சார். இது வந்து பாருங்க, நம்மளுடைய மத்திய அரசினுடைய இலவசம். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நம்ம பே பண்ணி வாங்கணும், இது ஃப்ரீ. மாசத்துக்கு 2 முறை வரக்கூடியது. 1 to 15, 16 to 30 அல்ல 31. மாசம் 2 வாட்டி இந்த மேகசின் வரும். தமிழ்ல, இங்கிலீஷ்ல, எல்லா லாங்குவேஜ்லயுமே வரும். ஃப்ரீயா இந்த வெப்சைட்ல நியூ இந்தியா சமாச்சார் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ்லையும் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லையும் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். எப்படின்னா எக்கனாமிக்ஸ், சோசியல் இஷ்யூ, இது சம்பந்தமா ஒட்டுமொத்த இந்திய அரசாங்கத்தினுடைய எல்லா திட்டங்களும், அதை பற்றின எல்லா விஷயங்களும் இந்த பேப்பர்ல வரும். மத்திய அரசு தான் இதுவும். ஸோ இது வந்து ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ சோர்ஸ், யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் நம்ம குரூப் 2 2Aக்கான ஒரு மிகப்பெரிய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. இறுதியாக நம்ம கோர்ஸில் இந்த GS ஃபவுண்டேஷன் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் பல வாட்டி சொல்லியிருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. டைமை டிலே பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கைட் பண்ணுறேன் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ குரூப் 2 A எக்ஸாமுக்கு வெறித்தனமாக படிங்க. இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் படிக்கிறது ஒரு 50% மெயின்ஸ்லையும் யூஸ் ஆகும். ப்ரிலிம்ஸில் படித்தது 50% மெயின்ஸில் யூஸ் ஆகும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு படிக்கும் பொழுதே ரொம்ப டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மெயின்ஸ்லையும் கை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும், இது வீடியோ தொடர்பான டவுட் இருந்தால் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டவுட்ஸை போட்டு வைங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக அதை ரிப்ளை பண்ணிடுறேன். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.